தொகுதி உருவான காலத்திலிருந்து அதிகமான முறை தேர்ந்தெடுக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த வாட்டி சிறந்த வேட்பாளரை, அது 2 பேரை இதே தொகுதியில வேட்பாளராக இருந்த அன்பு அண்ணன் சிறுநியம் பலராமன் அவர்களை இந்த இடத்துல வெற்றி பெற்று வைப்பதற்காக உங்களோடு இருந்து பணியாற்ற வாய்ப்பு தந்த எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றி. அண்ணன் அவர்கள் எனக்கு 10 ஆண்டுகளுக்கு மேல் நல்லா தெரியும். எந்த அளவுக்கு மனிதநேயம் மிக்கவர், எந்த அளவுக்கு மலை போல் பிரச்சனைகள் வந்தாலும் நிலை கலங்காமல் உறுதியோடு நிற்கக்கூடியவர். அதே போல போன தேர்தலில் பிரச்சாரம் பண்ண தப்பா பெரிய நிறுவனங்களுக்கு விலை போய் விட்டார் என்று எந்த நேரத்திலையும் ரொம்ப அழகா பேசினார் பிஜேபி காரர். அவர் கம்பெனிகளுக்கு கூட்டு வந்து நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாலும், அவங்களா பணம் கொடுக்க வந்தாலும் ஒரு பைசா வாங்காத உண்மையான ஒரு தலைவன் இங்க இருக்கிறாங்க. அதை நம்பி சென்ற முறை தொகுதியில நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். இந்த முறை எல்லா சூழ்நிலையிலும் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து அண்ணன் சிறுநியம் பலராமன் அவர்களை இந்த தொகுதியில் வெற்றி பெற வைப்போம், வெற்றி வைக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற கட்சிகள், ஏன்னா சென்ற முறை மாதிரி இல்லாம உங்களுக்கு இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். இது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு இந்தியா ஒன்னா இருக்கிறதுக்கே யார் ஒருத்தர் காரணம்னா அது அம்பேத்கர் அவர் தான். அந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கி செஞ்சப்ப முதல்ல உருவாக்குனது ரிசர்வ் தொகுதிகள். தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க, ஆனா புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான் புது தொகுதியில தலித் மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரே தலைவர் புரட்சி தலைவி. அதே பகுதியில இன்னைக்கும் கூட 3 தொகுதிகள் புது தொகுதிகள்ல நம்ம தலித் மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் புரட்சி தமிழர் அவர்கள். பெஞ்சமின்ல இருந்து ஜான் பாண்டியன் வரைக்கும் நிக்க வச்சது எல்லாமே புது தொகுதிகள். என்னைக்கு தலித் எதிர்மறைய புது தொகுதியில் நிக்க வச்சாங்களோ, அதே போல தனி தொகுதியில் நிற்க வைப்பாங்களோ, புது தொகுதியில ஒரு தலித் மகனை நிறுத்தி வச்சாங்களோ, அது மாதிரி ஜாதி சமய வித்தியாசம் இல்லாமல் எல்லா இடத்திலும் நிக்க வைக்கக்கூடிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு நாம் புதுசா நம்ம கட்சியில சேர்ந்திருக்கிற முதல் தோழமை கட்சியை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். தமிழ் மாநில பகுஜன் சமாஜ கட்சி. அதுல இருந்து அழகா பேசின அன்பு தம்பி இயேசுதாஸ் அவர்களே இருக்காரா? இயேசுதாஸ் அவர்களே, ஆரணி வெற்றி அவர்களே, யோசிச்சு பாருங்க. நம்ம இயக்கத்துல சேர்ந்திருக்கிற தோழமை கட்சிகள் சின்ன கட்சி பெரிய கட்சி வித்தியாசம் பார்க்க மாட்டோம், எல்லாருக்கும் ஒரே சமநிலை தான். அது மாதிரி இன்னைக்கு பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்தப்ப கூட நடந்து போனேன். 50,000 பேர் இருந்தாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா. ஏன்னா அவங்க இன்னைக்கு தேர்தலில் அவங்களுக்கு நிக்க வாய்ப்பு கொடுத்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். திருவிக கல்யாண சுந்தரா நகர்ல நிறுத்தி வச்சு இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு 10 நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க. அன்பு தம்பி ஆரணி வெற்றி அவர்களே, குப்பன்ராஜ் அவர்களே, சத்தியம் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள், மாவட்ட புதுவையில் சரவணன் அவர்களே, அன்பு தம்பி வழக்கறிஞர் சரவணன் அவர்களே, வில்சன் அவர்களே, உதயகுமார் அவர்களே. ஏன்னா எங்க கட்சியில அதிமுக பொறுத்த வரைக்கும் எல்லா தோழமை கட்சியும் அவங்களுக்கு சீட்டு கொடுத்தா உயிரை கொடுத்து அவங்களை ஜெயிக்க வைப்போம். எங்களுக்கு சீட்டு கொடுத்தா அவங்க எங்களை உயிரை கொடுத்து ஜெயிக்க வைப்பாங்க. அந்த நிலை இருக்கிறதுனாலதான் இந்த கட்சி எப்பயுமே தோழமை கட்சிகள் 11 பேர் இருந்தாலும் அந்த 11 பேரும் ஒன்றாக இணைந்து வேலை செய்யக்கூடிய ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமக்கால அழகா பேசின அன்பு அண்ணன் டி.ஆர். கோபி அவர்களே,
சஞ்சீவ் காந்தி அவர்களே, தேவராஜ் அவர்களே, ஸ்ரீனிவாசன் அவர்களே, குமரேசன் அவர்களே மற்றும் அமமுகவிலிருந்து வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய வாசு, முருகன், நரேஷ் பாபு, ஜான்சன், துரைராஜ் அவர்களே, தலைவர் சந்திரமோகன் அவர்களே மற்றும் பல பேர் அங்கிருந்து வந்திருக்கீங்க. வந்து சிறப்பாக பேசிய அன்பு தம்பி துலுக்கானம் அவர்களே மற்றும் குபேந்திரன், ராஜா, திருமலை, நடராஜன் அவருக்கு தேர்தலுக்கு 20 நாள் தேர்தலுக்கு இருக்கு. அவங்க வந்துட்டாங்களா? சரி. வாசலாமணி, வெங்கடேசன், துலுக்கானம், தாமோதரன், ஏழுமலை, பிரகாஷ், பார்த்திபன், குமரன், தினேஷ், ஸ்ரீநாத், ஸ்ரீதாஸ், ஏழுமலை, ரூபேஷ். நம்ம சொல்றது, நான் இப்ப மாவட்ட அமைச்சரா இருந்தேன், இதே இடத்துக்கு வந்தேன், ரொம்ப எழுச்சி இருந்தது. ஆனா கடைசியில் நம்ம தேர்ந்தெடுக்கப்படவில்லை. நான் அந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிற விரும்புறதெல்லாம் மிகச்சிறந்த வேட்பாளர், மிகச்சிறந்த தோழமை கட்சிகள் எல்லாம் இருக்கு. நமக்கு அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இந்து தெரியும், ஒவ்வொரு ஆளும் பேர் சொல்லி தெரியும். நாம செய்ய வேண்டிய ஒரே வேலை, சென்ற முறை மாதிரி மீண்டும் வெற்றி வாய்ப்பை தவற விடக்கூடாது. முழு நேரம் கவனமா இருந்து வெற்றி வாய்ப்பை அடையணும். அதுக்கு என்ன செய்யறது மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். ஒரு 2 நிமிஷம். ஓகே. இன்னைக்கு வித்யா அவர்கள் பிரச்சாரம் வர்றாங்க. மீண்டும் நகரத்துல அந்த பிரச்சாரம் நடக்கும். அதோடு இன்னைக்கு ஏற்கனவே 7 நாள் அண்ணன் அவர்கள் தொகுதியில் எல்லாரையும் சென்று சந்தித்திருக்கிறார். இந்த தேர்தல் மிக வித்தியாசமான தேர்தல். குறிப்பா இந்த உள்ள இருக்கிற 1000 பேர் நான் பார்த்தேன்னா 30 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க 5 விழுக்காடு கூட இல்லை. நம்ம வந்து மெயினா பார்க்க வேண்டியது, ஒரு சில பேர் இருக்காங்க பாமக வந்திருக்கிறாங்க, அது சந்தோஷமா இருக்கு. ஆனா மெயினா நம்ம செய்ய வேண்டியது, அதிமுகவுக்கு எப்பயுமே வந்து பெண்கள் வாக்கு அதிகமா இருக்கும். புரட்சி தலைவர் காலத்துல இருந்து புரட்சி தலைவி அம்மாவுக்கு நலத்திட்டங்கள், இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறீங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். முதல்ல கைதட்டுங்க. எந்த கட்சியும் இவ்வளவு பெண்கள் வர மாட்டாங்க. அதை வந்து நம்ம உறுதிப்படுத்தணும். அதை உறுதிப்படுத்துறதுக்கு 200 பெண்கள் நாங்க வந்து தேர்ந்தெடுக்கிறோம். 2 பேரா வந்து ஒவ்வொரு வீட்லயும் போய் திண்ணை பிரச்சாரம் நடக்க துவங்கும். நாளையிலிருந்து தோழமை கட்சிகள் வந்து தயவு செய்து நீங்க உங்க ஆள் கொடுக்கணும்னா கொடுங்க. ஏன்னா உண்மையிலே ஒர்த்தா இருக்கிறவங்க, உணர்வுபூர்வமா இருக்கிறவங்க வீடு வீடா போய் பார்க்கணும். 2வது, நமது பெரிய ஆதரவு தளம் புரட்சி தலைவி வந்து பாசறை அறிவித்தார்கள். பாசறை இளைஞர்கள், பாசறை அந்த இளைஞர்களுக்காக ஒரு பொறுப்பு கொடுத்த முதல் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், இப்ப அந்த வாக்கு தளத்தை யாருக்காகவும் இழந்து விடக்கூடாது. மறந்துடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மிகப்பெரிய அளவுல ஒரு இளைஞர் சக்தியை திரட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா அதே போல மற்ற எல்லா கிராமங்களிலையும் அந்த இளைஞர் சக்தியை கவர்ந்து செல்வதற்கு பல புதிய சக்திகள் வந்துட்டு இருக்காங்க. அதனால அதை வந்து எந்த சூழ்நிலையும் இழந்து விடக்கூடாது. அதனால நீங்க பூத் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. 18 பேர் கொண்ட பூத் கமிட்டி ஒவ்வொரு பூத்லையும் 337 பூத்லையும் அமைச்சிருக்கோம். இதுல மற்ற கட்சிகள்ல இருந்து, தோழமை கட்சிகள்ல இருந்து பூத் வாரியா அந்த லிஸ்ட் கொடுங்க. தயவு செய்து ஒரு பூத் வாரியா உங்க லிஸ்ட் கொடுங்க. எளியக்கை 18 பேர் இருந்தா தோழமை கட்சிகள்லாம் சேர்ந்து 18 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்கள ஒருங்கிணைத்து பூத் அளவுல பிரச்சாரத்தை துவங்கணும். அந்த பூத் அளவு பிரச்சாரம் சில இடங்கள்ல பண்ணிட்டு இருக்கீங்க, சில இடங்கள்ல பண்ணல. அதனால இன்றிலிருந்து அந்த பூத் ஒருங்கிணைப்பை இந்த 10 நிர்வாகிகளும் முதல்ல அதை செய்யுங்க. 10 ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், இதை முதல்ல நீங்க எவ்வளவு வேகமா செய்யறீங்களோ அவ்வளவு வேகமா நமக்கு நல்லது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், சினிமா மயக்கத்தினாலும் மற்ற பல தூண்டுதல்களாலும் இந்த வாக்கு நாம் இழந்து விடவே கூடாது. அதுக்கு வந்து 2வது, முதல்ல பெண்கள் வாக்கு. நமக்கு இருக்கிற பெண்கள் வாக்கு அம்மாவோட திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ அண்ணன் எடப்பாடியார் முதல்ல அறிவித்த திட்டம் ஜெயிச்சு வந்தவுடன் 1 மாசத்துல முதல் கையெழுத்து பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு வீட்டுக்கு 10,000 ரூபாய்
இது வந்து அவை கொடுக்கிற மாதிரி கூப்பன் மாதிரி கிடையாது, டோக்கன் மாதிரி கிடையாது. நேரம் உங்க அக்கவுண்ட்ல 10,000 ரூபாய் சென்றடையும். அதே போல குலவிளக்கு திட்டம் என்று, ஏன்னா அந்த கட்சியில ஓசி பஸ்ல போற கேஸ் பொன்முடி பேசினார். ஆனா அம்மா இருந்தப்ப யாராவது விலையில்லா திட்டங்களை ஓசி திட்டம் சொன்னா அந்த அமைச்சர் ஆட்சியில் இருக்க மாட்டாரு, அந்த எம்எல்ஏ சட்டமன்றத்தில் இருக்க மாட்டாங்க. அதனால உங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்களே, அது வந்து தகுதி வாய்ந்த பெண்கள் சொல்லி 10 பேருக்கு தான் தர்றாங்க. அது இல்லாம அனைத்து பெண்மணிகளுக்கும் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் குலவிளக்கு என்ற பெயர்ல 2000 ரூபாய் முதல் மாசத்துல இருந்து மே மாசம் 4ஆம் தேதி அண்ணன் அவர்கள் பொறுப்பெடுத்தவுடன் கண்டிப்பா வந்து இந்த 2000 ரூபாய் வீடு வீடா கிடைக்கும். இதை கொண்டு போய் வீடு வீடா சொல்லணும். நோட்டீஸ் அடிச்சிருக்கோம். ஆனா என்னதான் இருந்தாலும் மற்ற கட்சிகள் வந்து பொய் பிரச்சாரங்களை அமைத்து விட்டு இருக்காங்க. நீங்க டோக்கன் வாங்கிக்கலாம், ஏடிஎம் ஃப்ரிட்ஜ் தராங்க, நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், எல்லாம் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, ஏற்கனவே அம்மா கொடுத்தது ஃபேன், மிக்ஸி, கிரைண்டர். அதை அடுத்து வரக்கூடியது மக்களுடைய வாழ்க்கை தரம். எந்த வீட்டிலையும் ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடு இருக்கக்கூடாது என்ற நிலையை உருவாக்குவதற்காக அண்ணன் அவர்கள் தந்திருக்கிறார். இதனுடைய விலை வேற, இது விலை மதிக்க முடியாத ஒரு பொருள். ஏன்னா உங்க தமிழ்நாட்டில் எந்த வீட்லையும் டிவி இல்லாத வீடு கிடையாது, ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடு கிடையாது, ஃபேன், மிக்ஸி, கிரைண்டிங் இந்த மாதிரி எல்லாமே இருக்கணும் என்ற நல்லெண்ணத்துல உங்கள் சகோதரர் அண்ணன் எடப்பாடியார் தர திட்டம் இது. இந்த திட்டங்கள் எல்லாம் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு தான் இந்த 2 மகளிர் சேர்ந்து ஒவ்வொரு வீடா வர்றதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அடுத்த 10 நாட்கள்ல நம்ம செஞ்சு முடிக்கணும். மூன்றாவது, இந்த தேர்தல் எளிமையான தேர்தலாக இருக்காது. தயவுசெய்து வந்து அந்த எண்ணத்தை தான் மறந்துருங்க. சரி, எதில் ஆளே இல்லை அப்படின்னு நினைச்சு போவாதீங்க. நாம் தமிழர் கட்சி இருக்காங்க, டிவிகே கட்சி இருக்காங்க, அவங்க எல்லாம் களத்துல நிற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி வாக்குகள் விழுவுன்னு யாருக்கும் தெரியாது. நமக்கு துணிச்சல் இருக்கணும், ஆனா அது மிதப்பாக மாறிவிடக்கூடாது. அது உங்கள்ட்ட எல்லாரும் சொல்ல விரும்புறேன். அதனால இன்னைக்கே வந்து தோழமை கட்சிகள் பூத் வாரியாக உங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் யார் இருக்காங்களோ அவங்களை இணைங்க. ஒவ்வொரு பூத்லையும் 36 பேர், 18 பேர் நம்ம, 18 பேர் தோழமை கட்சிகள். இந்த 36 பேர் கொண்ட பிஜேபியில பூத் கமிட்டி போட்டாங்க, பூத் கமிட்டி போட்டு கொடுத்துட்டாங்க. அதே போல மற்ற கட்சிகள், குறிப்பா பாமக மிக வேகமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி, நீங்க கொடுக்கணும். அதே போல ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பொற்குடி ஆம்ஸ்ட்ராங்காக எல்லாரும் அங்க போயிடாதீங்க. ஏன்னா எல்லா இடத்துல இருந்தும் அதிமுக தொண்டர்கள் திருவிக்கா நகருக்கு போய் அவங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இங்க இருக்கிற ஆம்ஸ்ட்ராங் பக்தர்கள், தமிழ் மாநில பகுஜன் சமாஜ கட்சிக்கு இளைஞரங்க, அந்தந்த இடத்துல இருக்க இளைஞர்கள் பேரை கொடுங்க. இதை ஒருங்கிணைக்கணும். இந்த ஒருங்கிணைப்பு நடக்கிறது மிக மிக முக்கியம். ஏன்னா அப்படியே போயிட்டு வச்சுக்கோங்க, நேற்று ஒரு மீட்டிங், இன்னைக்கு ஒரு மீட்டிங், நாளைக்கு ஒரு மீட்டிங், இன்னைக்கு ஒரு திருமுறை பிரச்சாரம், அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா வீட்டுல போய் அந்த வாக்குகளை சேகரிப்பது என்பது மிக முக்கியம். நம்ம சொல்லியனால எல்லாருக்கும் தெரியும்ல, அந்த இடத்துல இருந்தாங்க. தயவு செய்து ஒவ்வொருத்தரும் வீடு வீடாக செல்ல வேண்டும். இந்த வாட்டி சார் வந்துருச்சு. சார்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த சிறப்பு இது பண்ணதுனால நம்ம தொகுதியில தவறா இருந்த 26,000 வாக்குகள் எடுக்கப்பட்டு விட்டன. இறந்தவங்க வாக்கு, வெளியே போனவங்க வாக்கு, டிஎம்கே கார வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்காக வச்சிருந்த வாக்குகள் எல்லாமே எடுக்கப்பட்டு விட்டன. அதனால மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு இருக்கு. அண்ணன் சிறிய பலராமன் அவர்களே 80,000 வாக்குகளை வெற்றி பெற வைப்பதற்கு. ஆனா அது வந்து நம்ம மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால வராது. எத்தனை பேர் களத்துல நின்று அந்தந்த வீடுகள்ல போய் மாத்துறீங்க, அது ரொம்ப முக்கியம். டிவியோட சக்தி பெருசு, சினிமாவோட சக்தி பெருசு. அவங்க எல்லாருமே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து தனித்தனியாக பிரிந்து பொறுப்புகள் யாருக்கு அண்ணன் கொடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாரும் அந்த ஏரியாவை பொறுப்பெடுத்து வெகு வேகமாக நாம் செல்ல வேண்டும். ஏன்னா எல்லா வலிமையும் நமக்கு இருந்தது போன வாட்டி. ஆனாலும் 10,000 வாக்குகள் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். மற்றவர்களை பொய் பிரச்சாரம் செய்ய விட்டோம். அது எதுவும் பண்ணக்கூடாது இந்த வாட்டி.
யார் எந்த பொய் பிரச்சாரம் சொன்னாலும், அம்பானியை சொன்னாலும், அதானியை சொன்னாலும், நம்ம என்ன சொல்லணும்? புரட்சி தலைவி அம்மாவோட திட்டங்கள், புரட்சி தமிழரோட திட்டங்கள் எல்லாத்தையும் கவுண்டர் பண்ணி நம்ம கொண்டு போகணும். அதை செய்யறதுக்கு நீங்க எல்லாரும் பணியாற்றணும். எல்லாருக்கும் பொறுப்புகளை பிரிச்சு போட்டிருக்காங்க. குறிப்பா தோழமை கட்சிகள் மிக வலிமையாக இருக்கக்கூடிய தொகுதி இது. இந்த தொகுதியில எல்லாரும் ஒற்றுமை உணர்வுடன் இரட்டை இலையை இந்த இடத்துல ஜெயிக்க வைப்போம். தேசிய ஜனநாயக கூட்டணி வெகு வெகு விரைவில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்க எல்லாரும் தயவு செய்து ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி